இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மனிதர்களை நம்பி ஏமாந்து போனேனே, என் சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராய் இருக்கிறதே, நான் யாருடைய ஆதரவை தேடி ஓடுவேன் என்று தவிப்போடும் பாரத்தோடும் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் தரப்போகிற ஒரு உன்னத சத்தியத்தை இன்று தியானிக்க போகிறோம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சங்கீதம் 73:28. வேதாகமத்தில் இந்த 73ஆம் சங்கீதத்தை எழுதியவர் தேவனுடைய மனுஷனாகி ஆசாப் ஒரு காலகட்டத்தில் துன்மார்க்கரின் வாழ்வையும் செழிப்பையும் பார்த்து, நான் தேவனை உண்மையாய் ஆராதித்தும் எனக்கு போராட்டங்கள் மட்டும்தானே வருகிறது என்று சோர்ந்து போய் கால்கள் இடரும் நிலை சென்றார். ஆனால் அவர் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்த போது இந்த உலக மேன்மைகளும் மனிதர்களின் உறவுகளும் அழிந்து போகக்கூடியவை என்பதையும், தேவனை மட்டுமே அண்டிக் கொண்டிருப்பதே மனிதனுக்கு உண்மையான நலம் என்பதையும் உணர்ந்தார். உலக மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையை வைக்கும் போது அவர் செய்ய போகும் அதிசயங்களை கண்டு சாட்சி சொல்ல முடியும் என்ற உன்னதமான சத்தியத்தை அவர் புரிந்து கொண்டார். ஆசாப் தன்னைத்தானே திடப்படுத்தியும் கொண்டார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட தெளிவையும் விடுதலையையும் தருகிறது தெரியுமா? இன்று நாம் பல நேரங்களில் மனிதர்களின் தயவையோ உலக பொருட்களையோ சொந்த பலத்தையோ அண்டிக் கொண்டு வாழ நினைக்கிறோம். ஆனால் நெருக்கடியின் நேரத்தில் அவை எதுவுமே நம்மை தாங்க முடியாது. ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசுவை அண்டிக் கொள்வதே நமக்கு என்றென்றும் நலம். நீங்கள் மனிதர்களின் கதவுகளை தட்டுவதை விட்டுவிட்டு இயேசுவின் பாதத்தை முழுமையாக பற்றி கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகல நன்மைகளையும் அவர் உங்களுக்கு தருவார். உங்கள் துக்கங்களை மாற்றி இயேசு என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார் என்று நீங்கள் பிறருக்கு சாட்சியாக சொல்லும்படி உங்கள் நம்பிக்கையை அவர் கனம் பண்ணுவார். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதற்கு இந்த சாட்சியை கேளுங்கள். கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி கிரேஸ் அவர்கள் தன் கணவரின் திடீர் மறைவுக்கு பின்பு 2 பிள்ளைகளோடு ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். சொந்த பந்தங்கள் யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. மனிதர்களின் கதவுகளை தட்டிய போதெல்லாம் ஏமாற்றமும் அவமானமும் மட்டுமே மிஞ்சியது. சுற்றிலும் இருந்தவர்கள் இனி இந்த குடும்பம் எப்படி வாழப்போகிறது என்று பரிதாபமாக பேசினார்கள். ஆனால் சகோதரி கிரேஸ் மனிதர்களை அண்டி பிழைப்பதை தவிர்த்துவிட்டு தன் முழு பாரத்தையும் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைத்தார். தினமும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, மனிதர்களை நம்பி ஏமாந்த எனக்கு உம்மை அண்டிக் கொள்வதே நலம், என் நம்பிக்கையை உம்மேல் வைக்கிறேன் என்ற இந்த சங்கீதத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தார். இயேசுவின் கிருபை அந்த தாயையும் பிள்ளைகளையும் தாங்கத் தொடங்கியது. மனிதர்கள் கைவிட்ட இடத்தில் இயேசு அவர்களுக்கு புகலிடமானார். எதிர்பாராத வழிகளில் பிள்ளைகளின் கல்விக்கு உதவிகள் கிடைத்தன. சகோதரி கிரேஸுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பும் கிடைத்தது. இன்று சகோதரி கிரேஸ் கோயம்புத்தூரில் தன் பிள்ளைகளை உயரிய இடத்தில் வளர்த்து தேவனுடைய கிரியைகளை அனைவருக்கும் சாட்சியாக அறிவித்து கொண்டிருக்கிறார். சகோதரி கிரேஸின் வாழ்க்கையில் கிரியை செய்த அதே இயேசு இன்றைக்கு நீங்களும் அவரை அண்டிக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? இதோ என்னை தாங்க யாருமே இல்லையே, மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று ஏமாற்றத்தோடும் கண்ணீரோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நாங்கள் கேட்ட சாட்சியை போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை மட்டுமே முழுமையாக அண்டிக் கொள்ளும் கிருபையை தாங்க. நாங்கள் தியானித்த வசனத்துக்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுடைய நம்பிக்கையை நீர் திடப்படுத்தி இவர்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உம்முடைய கிரியைகளை சாட்சியாய் சொல்லும்படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை ஆசீர்வதிங்க. இன்றும் ஸ்கூல் காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்கள் போக்கை மரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அவர்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. முற்றிலுமாய் உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை பேர் பேராய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. மீட்பரும் மருமே இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.